தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற வாசகத்துடன் கூடிய தனது புகைப்படத்தை எக்ஸ் வலைதள பக்க முகப்பில் முதல்வர் ஸ்டாலின் மாற்றியுள்ளார். தமிழகத்திற்கான 1,54,000 டன் உரங்களை விரைந்து வழங்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சேலத்தில் நடந்த அரசு விழாவில் அன்புமணி தரப்பு எம்எல்ஏ சதாசிவம், ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் இருவரும் தமிழக அரசை பாராட்டி பேசியதை சுட்டிக்காட்டி பாமகவினர் எப்போதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் தாயை அவமதித்த காங்கிரசின் செயல் கண்டிக்கத்தக்கது. இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமதித்துள்ளனர். தாயை அவமதிப்பதை இந்த நாடு ஏற்காது. காங்கிரசின் செயலுக்கு நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறினார். தமிழகம் முழுதும் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பழனிசாமிக்கு பிரம்மாண்ட கூட்டம் கூடுகிறது. அவரது பேச்சு பாஜவை பாராட்டும் வகையில் உள்ளது என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒடிசாவைச் சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் பூரி கடற்கரையில் 750 தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணல் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். நாட்டை சிறப்பாக வழிநடத்தும் பிரதமர் மோடிக்கான பிறந்தநாள் பரிசு இது என பட்நாயக் கூறினார். செங்கல்பட்டு இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோப்பு வாசுவை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. அரசியல் ரீதியாக இந்த சம்பவம் நடைபெற்றதா, தொழில் போட்டியா என போலீசார் விசாரிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகி வாசு கொலை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு எடுத்துக்காட்டு. வாசுவின் படுகொலைக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது அதிமுகவின் 122 எம்எல்ஏக்கள் தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததுதான் அவர் முதல்வராக காரணம் எனவும் தெரிவித்தார். சமூக நீதி பேசும் திமுக அரசு செவிலியர்களின் உழைப்பை சுரண்டுவதற்காக வெட்கி தலைகுனிய வேண்டும். இனியாவது தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவருக்கும் சம ஊதியம் வழங்க அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்கூட்டம் செல்லாது. பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் தான் கட்சி அலுவலகத்தின் முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து திலக் தெருவிற்கு மாறியது எப்படி? முகவரியை மாற்றி மோசடி செய்துள்ளனர் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறினார். மதிமுகவிலிருந்து விலகியவர்களையும் மறைந்தவர்களையும் நான் கட் செய்ய விரும்பவில்லை. கட்சியிலிருந்து விலகியவர்களிடம் நான் பேச விரும்பவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். தாவேக தலைவர் விஜய் அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்கு அனுமதி கேட்டு கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தாவேகாவினர் மனு அளித்துள்ளனர். இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளிடையே உள்ள கலாச்சார, மொழி ஒற்றுமை குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலியின் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் முன்மாதிரியானவை. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப்பில் சீனியர் ஆண்கள் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் தங்கம் வென்றதற்காக ஆனந்த் குமாரை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவரது சாதனை எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர்களாக பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்காக 500 காப்பகங்கள் துவங்கப்படும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். பீகாரின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மீதான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. இச்சூழலில் துல்லியம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை நீக்கும் நடவடிக்கையாக டெல்லியிலும் எஸ்ஐஆர் பணியை விரைவில் துவங்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகாரில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி பீகார் அதிகார் யாத்ரா என்ற பெயரில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் புதிய பேரணியை துவக்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் கனமழை வெள்ளத்தால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை கடும் சேதமடைந்துள்ளது. சாலையை சீர் செய்யும் பணி நடப்பதால் கனரக வாகன போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சரக்கு வாகனங்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் இனப்படுகொலை நடந்து வருவதாக ஐநாவின் விசாரணை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2023 அக்டோபர் முதல் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை அழிக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளது. காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக அறிவித்துள்ள ஐநாவின் விசாரணை ஆணையத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கை முற்றிலும் தவறானது. ஹமாஸ் அமைப்புதான் இனப்படுகொலை செய்ய முயன்றதாக கூறியுள்ளது.
கட்சிப் பணிகளை செய்ய முடியாத நிர்வாகிகள் திமுகவை விட்டு ஒதுங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பணிகள் செய்யாத நிர்வாகிகளுக்கு பதில் புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள 1121 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் மகேஷ் தகவல் கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம் என பேசும் பழனிசாமி இப்போது டெல்லி போய் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் என்ன என டிடிவி தினகரன் கேட்டுள்ளார். டெல்லியில் தலைமை கழக கட்டட அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என கூறிவிட்டு 6 கார்கள் மாறி திருட்டுத்தனமாக உள்துறை அமைச்சரை சந்தித்தார் இபிஎஸ். ஆனால் இன்று புருடா விட்டு பேசுகிறார் என்றார். தாவேக தலைவர் விஜயின் முதல் பிரச்சாரத்தில் திட்டமிட்டபடி உரிய இடத்திற்கு செல்ல முடியாத காரணத்தால் அவரின் அடுத்த சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒரு நாளில் 3 மாவட்டங்களுக்கு பதிலாக 2 மாவட்டங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காரைக்குடியில் நவம்பர் 29ஆம் தேதி மக்களை சந்திக்கிறார். இதற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி தாவேக நிர்வாகிகள் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்துள்ளனர். டெல்லியில் துணை ஜனாதிபதியை நேரில் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று இரவு 8 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை ஓட்டுச்சாவடி அளவில் பலப்படுத்த மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் சென்று கட்சியினரை சந்திக்க உள்ளார். கட்சி நிர்வாகிகள், அணி பிரிவுகளின் நிர்வாகிகள், தொண்டர்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களில் பேசவுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் அவர் டெல்லிக்கு சென்றார். இபிஎஸ் உடன் KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோரும் டெல்லிக்கு சென்றிருக்கின்றனர். துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி நன்றியை பற்றி பேச வருகிறார். ஆட்சியை காப்பாற்றிய 18 MLAக்களை தகுதி நீக்கம் செய்தவர்தான் இபிஎஸ் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மற்ற கட்சிகளை விட பாஜ வித்தியாசமானது. மற்ற கட்சிகள் குடும்ப கட்சியாகவும் தனிநபர் கட்சியாகவும் உள்ளது. பாஜ மட்டுமே மக்கள் கட்சியாக உள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணாதுரை, அதிமுகவை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர். இவர்கள் 2 பேரையும் எடுத்து வருவதால் விஜயை எதிர்க்கிறோம் என சீமான் சொன்னார். அண்ணாதுரை யார் என்று அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடு ஈர்ப்பதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் MP சம்பத் குற்றம் சாட்டினார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என சென்னை அருகே நடைபெறும் பாரதிய ஜனதா மாநில சிந்தனை கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். ஒற்றுமை என்ற பெயரில் கோஷம் எழுப்பியவர்கள் செல்லா காசாக போய்விட்டார்கள். சில செல்லா காசுகள் சலசலப்பு ஏற்படுத்தினாலும் அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். சென்னை, எழும்பூர், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், பல்லாவரம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு கனமழை பெய்தது. இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் பெய்த கனமழையால் சென்னை வரும் மற்றும் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. மோசமான வானிலை காரணமாக 317 பயணிகளுடன் தோஹாவில் இருந்து வந்த விமானம் பெங்களூரு திருப்பிவிடப்பட்டது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அளிக்கப்பட்டிருந்த கால அவகாசம் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றும் கணக்கை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் 2 நாட்களுக்கு இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 82,240ற்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் 10,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து கிராம் 144 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 46,122 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 12,255 தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது. 71,475 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. மழையின் காரணமாக திருவொற்றியூர் அரசு கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி மைதானம் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளித்தது. கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை ஜூலை 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீனவர்களை விடுவிக்க அரசு கோரிக்கை விடுத்ததால் இலங்கை அரசு விடுதலை செய்தது. மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர்.
அதிகாரிகள் அவர்களை வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். மகாராஷ்டிராவில் காஜல் விகாஸ் என்ற பெண் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றுள்ளார். 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தைகள் மற்றும் தாய் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டா பிரபலம் கூமாப்பட்டி தங்கபாண்டி சென்னையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பஸ்ஸில் சென்றார். கிருஷ்ணன் கோவில் அருகே பஸ்ஸில் இருந்து இறங்கிய போது கதவு தட்டி கீழே விழுந்ததில் இடது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் தங்கபாண்டி சிகிச்சை பெற்று வருகிறார். பிரதமரின் தாயாரை இழிவாக பேசி ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள பெண்களையும் தவறாக பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுலை கண்டித்து புதுச்சேரி பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன் பட்டினத்தைச் சேர்ந்த கிளமென்சி என்ற ஏழை பெண்ணிற்கு 12,86,00,000 ரூபாய் வருமான வரி பாக்கியுள்ளதாக நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். வானகரம் அருகே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் பைக்கில் வந்த ஒருவர் பலியானார். 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அப்பகுதி மக்கள் காரை மடக்கி பிடித்து கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். டிரைவருக்கும் தர்ம அடி கொடுத்தனர். பாலியல் புகார் எதிரொலி காரணமாக பள்ளிகளில் NSS முகாம் நடத்த கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம், மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது என ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் 29, அக்டோபர் 6, 13, 20, 27 ஆகிய தேதிகளில் நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் 24ஆம் தேதி முதல் மேலும் 4 பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 16 பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட இந்த ரயில் இனி 20 பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது. தேனி பெரியகுளம் பகுதியில் அதிமுகவை ஒன்றிணைக்க வலியுறுத்தி EPS, OPS கைகோர்த்தபடி சசிகலா, தினகரன் ஆகியோரின் படங்களோடு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் காட்டெருமைகள் புகுந்ததால் சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓடினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஜோடுகுழி பகுதியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் என கூறி ஜவ்வரிசி ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டிய 3 பேரை தீவட்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர். கோவை மாநகராட்சி 25வது வார்டு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் இருந்த பேட்டரிகளை திருடிய 2 பேரை பொதுமக்கள் பிடித்து மரத்தில் கட்டி வைத்தனர். போலீசார் அவர்களிடம் விசாரிக்கின்றனர். ஹோசூரில் உள்ள தனியார் வங்கி ATM இயந்திரத்தில் பசை தடவி நூதன முறையில் பணம் திருடிய ஹரியானாவைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையிலிருந்து புதுச்சேரிக்கு ஆம்னி பஸ்ஸில் பயணித்த நகை பட்டறை ஊழியர் சங்கர் வைத்திருந்த 3 கிலோ தங்க நகை திருட்டு போனது. தேநீர் அருந்தும்போது நகை திருடிவிட்டு தப்பிய விஜய் பாபு என்பவரை போலீசார் தேடுகின்றனர். பீகாருக்கு வரும் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் MP ராகுலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி வசைப்பாடுகின்றனர். ஆனால் இங்குள்ள மக்கள் நலனுக்கான திட்டம் குறித்து சிந்திப்பதில்லை. பீகார் மக்கள் நலனில் இருவருக்கும் அக்கறை இல்லை என ஜனஸ்வராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறினார். அசாமில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நுபுர் போரா என்ற அரசு பெண் அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணம், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பதியில் வரும் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 9 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. பிரம்மோற்சவத்தின் போது ஏற்படும் கூட்ட நெரிசலை செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்கவும் கூட்ட மேலாண்மை செய்யும் வசதிகளை வழங்க இஸ்ரோ சம்மதம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 5 பேர் பலியானார்கள். 20 பேர் மாயமாகி உள்ளனர். கேரள அரசின் தலைமை செயலகத்திற்கு மர்ம நபர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார். போலீசார் நடத்திய சோதனையில் ஏதும் சிக்கவில்லை. மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடுகின்றனர். பாலாறு மாசு குறித்து ஆய்வு செய்ய 2 IIT நிபுணர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் ஆகியோர் கொண்ட மதிப்பீட்டு குழுவை சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ளது. இந்த குழு 6 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கரில் 8 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த பெண் நக்சல் ஜான்சி பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தார். ஆசிரியர்கள் பணியில் தொடர டெட் தேர்வு கட்டாயம் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசும் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான ஆந்திராத் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டீசல் என்ஜின், வாட்டர் ஜெட் கலவையால் இயக்கப்படும் இந்த கப்பலானது சுமார் 77 மீட்டர் நீளமுடையது. பசு பாதுகாப்பு மற்றும் பசுவதை தடை சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த வலியுறுத்தி வரும் சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வர ஆனந்த சரஸ்வதி துறவிகள் சார்பில்
புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாகவும் பீகார் தேர்தலில் 243 தொகுதிகளிலும் பசு பக்தர்களை நிறுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக செப்டம்பர் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கேரளாவில் பரவி வரும் அமீபா மூளை காய்ச்சலால் மேலும் 2 பேர் பலியாகினர். திருவனந்தபுரம் மற்றும் கொல்லத்தில் தலா ஒருவர் மரணமடைந்தார். தற்பொழுது பலி எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. திருப்பதி மலைப்பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் மேகவெடிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாம்சா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் 2 பேர் காணாமல் போயினர். ரயில்வே இணையதளத்தில் ஆதார் எண் இணைத்த பயணிகளுக்கு முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அக்டோபர் 1 முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திபெத்தின் யார்லுங் சாங்போ நதியில் சீனா மிகப்பெரிய அணை கட்டி வரும் நிலையில் அதை எதிர்கொள்ளவும் வெள்ளத்தை தடுக்கவும் அருணாச்சல பிரதேசத்தின் திபாங்கில் மிக உயரமான அணையை கட்ட முடிவு செய்த நம் நாடு அதற்கான பணிகளையும் துவங்கியுள்ளது. அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளதால் ஆந்திராவில் இறால் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் குஞ்சுமணி ஸ்ரீ கண்ணன் வீதி உலா உற்சவம் நடைபெற்றது. பஞ்சவர்ண பட்டுடுத்தி ஆதிசேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த குஞ்சுமணி கண்ணனை பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நலம் பெற வேண்டி ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோயிலில் பாஜகவினர் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சித்திரை வீதிகளில் எண்ணெய் விளையாட்டு கண்டருளினார். தொடர்ந்து நம்பெருமாள், உபயநாச்சியார்கள் மற்றும் கிருஷ்ணனுடன் புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பதியில் இந்த ஆண்டு பிரம்மோற்சவம் வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு இன்று காலை சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை உள்ளிட்ட நித்திய பூஜைகள் முடிந்த பிறகு கோயில் முழுவதும் சுத்தம் செய்யும் திருமஞ்சன பணி நடந்தது. பச்சை கற்பூரம், கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், திருச்சூர்ணம் உள்ளிட்ட மூலிகை கலவை கோயில் முழுவதும் தெளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் தொடங்குகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பான முடிவு எட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒரே மாதத்தில் 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கத்தார் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தம்மிடம் ஏதும் தெரிவிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஹம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கி ஆங்கில சொற்களை பயன்படுத்த வடகொரிய அரசு தடை விதித்துள்ளது. சொற்கள் பயன்பாட்டில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்த்து அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களை பயன்படுத்த சுற்றுலா தலங்களுக்கு வடகொரியா உத்தரவிட்டது. ரஷ்யாவுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்கு வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் ரஷ்ய சொத்துக்களை அபகரித்தால் ஐரோப்பிய நாடுகளை பழிதீர்ப்போம் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சார்லி கிரிக் படுகொலை செய்யப்பட்டதை கொண்டாடிய வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படுவார்கள். விசா பெற்றுக்கொண்டு அமெரிக்கரின் படுகொலையை கொண்டாடுபவர்களுக்கு இந்நாட்டில் அனுமதியில்லை என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 62 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சராக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 579 கோடி ரூபாய்க்கு அந்நிறுவனம் உரிமையை வாங்கியுள்ளது. ஐசிசி ஒருநாள் மகளிருக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் ஆனந்த்குமார் வேல்குமார் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனையும் இந்த பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தடை விதித்த நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கல்யாணி பிரியதர்ஷன் சூப்பர் உமனாக நடித்த லோகோ படத்தின் வெற்றி குறித்து பேசியுள்ள மலையாள இயக்குநர் ஜீது ஜோசப், ஒரு வகையான திரைப்படம் ஹிட்டாகிவிட்டால் அதே வகை படங்களை உருவாக்கி விடுகிறார்கள். எல்லோரும் சூப்பர் ஹீரோ படங்களாக எடுப்பார்கள் என்ற அபாயம் உள்ளது என்றார்.
தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் மகனும் நடிகருமான ஜித்தன் ரமேஷ் தனது 16வது படமாக ஹிடன் கேமரா எனும் படத்தில் நடித்துள்ளார். அருண்ராஜ் இயக்கியுள்ள இப்படம் பற்றி பேசியுள்ள ரமேஷ், இந்த படம் உயிர் மற்றும் நேரத்தின் மகிமையை விவரிக்கிறது. வெளிநாட்டில் இருந்து வருபவனாக நான் நடிக்கிறேன். ஹிடன் கேமராவுக்கும் படத்திற்கும் சம்பந்தம் உள்ளது என்றார். தெலுங்கில் ஹரிஷ் சங்கர் இயக்கத்தில் பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகி வரும் உஸ்தாத் பகத்சிங் படத்தில் நாயகியாக நடித்துள்ளார் ராஷி கண்ணா. தான் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் நடித்து முடித்துள்ள அவர், பவன் கல்யாண் உள்ளிட்டோருடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து உஸ்தாத் பகத்சிங் படப்பிடிப்பை நிறைவு செய்து விட்டேன். பவன் கல்யாணுடன் பணியாற்றியது அற்புதமான அனுபவம். வாழ்நாள் முழுதும் மனதில் நிற்கும் என்றார். மலையாள நடிகை பிரியா பிரகாஷ் வாரியார் தமிழில் குட் பேட் அக்லி படத்திலும் நடித்துள்ளார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், என் புகழ் வெளிச்சம் குடும்பத்தினரை பாதிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன். கல்லூரியில் படிக்கும் என் தம்பி என்னை பர்சனலாக தெரியாதது போல் காட்டிக்கொண்டான். சுயமாக வளர வேண்டும் என அவன் நினைப்பதை பார்க்கையில் பெருமையாக இருக்கிறது என்றார். பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் சுமார் 200 படங்கள் வரை நடித்துள்ள அவர் சமீபத்தில் 90வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 நடக்கும் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இவ்விருது வழங்கப்பட உள்ளது. நடிகை மீனாவின் கணவர் 2022இல் நுரையீரல் தொற்று காரணமாக உயிரிழந்தார். அதன் பின்னர் மீனா 2வது திருமணம் செய்யப்போவதாக அவ்வப்போது செய்திகள் வந்தன. இதுபற்றி பேசிய மீனா, என் கணவர் இறந்ததும் நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டதாக வதந்திகள் பரவின. இதனால் நானும் என் குடும்பமும் மனவேதனைக்கு ஆளானோம். 2வது திருமணம் செய்ய விருப்பமில்லை. என் கவனமெல்லாம் என் மகள் நைனிகா மீதுதான் என்றார். இந்த வாரம் செப்டம்பர் 19இல் கவின் பிரீத்தி அஸ்ரானி நடித்த கிஸ், விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமகன், தினேஷ் கலையரசன் நடித்த தண்டகாரண்யம், யுவன் மயில்சாமி நடித்த திரள், படையாண்ட மாவீரா ஆகிய 5 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இத்துடன் இந்த ஆண்டில் வெளியான படங்களின் எண்ணிக்கை 190ஐ கடக்கிறது.